வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம முட்டை கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். பரோட்டாவை நான் ஆல்ரெடி பிச்சு வச்சுருக்கேன். நம்ம பரோட்டாவை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம், அதை சேர்த்துப்போம். இப்போ முட்டை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சுற்றி போட்டாச்சு. இப்போது நம்ம சிக்கன் சால்னா சேர்க்க போகிறோம். இந்த சால்னா பற்றி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். சிக்கன் சால்னாவை போட்டு நல்லா கலரி வரும். நல்லா அந்த குருமாவும் பரோட்டாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக விரவி எடுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது டம்ளர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம குத்தி எடுக்கலாம். அதுதான் இந்த பீஸ் எல்லாம் சின்ன சின்ன பீஸ் ஆகும். அதெல்லாம் பீஸ்லாம் நல்லா சின்ன சின்னதாக வந்துச்சு. நான் நல்லா கொத்தி விட்டனால சின்ன சின்னதாக வந்துச்சு. இது உப்பு வந்து சேர்க்க தேவை, ஏன்னா ஆல்ரெடி பரோட்டாவுக்கும் சால்னாவுக்கும் உப்பு இருக்கிறனால உப்பு அவ்வளோ சேர்க்க தேவை. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி வரணும். சுவையான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.